டிசம்பர் மந்த் தான் ஒரு இடத்துல ஆடிஷன் வச்சாங்க, நான் போயிருந்தேன். அப்போ தம்பி என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஒரு பாத்ரூம் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும், பொரியா அப்படின்னு கேட்டாங்க. பண்றியான்னு கேட்டாங்க. சரி பண்றேன் சார். அதுக்கு முதல்ல பண்ணி காட்டு பாருனாங்க. நான் போயிட்டு நான் பண்ணேன். இதுதான் சாக்கு, அவங்க என்னை வச்சு வேலை வாங்கிட்டாங்க சார். வாங்கினதுக்கு அப்புறம் சார் ஏதாவது சான்ஸ் கிடைக்க மாட்டேன், ஃபோன் பண்றேன் போ அப்படின்ட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இது வந்து எனக்கு எப்படின்னு ரொம்ப கேவலமாக இருக்குங்க. அந்த அந்த டீம் யாருன்னு தெரியல, பட் அவங்க சத்தியமாக சொல்கிறேன், அப்படி ஒரு இன்டென்ஷனில் சினிமா பண்ணணும் அப்படின்னு வராங்கன்னா அது ஏதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ விஆர் கலியுகம்னு சொல்கிற மாதிரி இம்மிடியேட்டாக கிடச்சிரும் எல்லாத்துக்குமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் இந்த வேலை தான் செய்வான் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே இருந்துச்சா என்னன்னு தெரியல. அது இன்னொரு விஷயம் போகிறப்போ 50 ரூபா கையில் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. எதுக்கு அந்த 50 ரூபா நான் கேட்டதுக்கு இல்லை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஆடிஷன் இருந்துச்சு. நான் அவங்க பேர் இருப்பாங்கல்ல லேடி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குப்பவண்டிக்காரங்க நான் போய் ஜோடியாக நடிக்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கு முன்னாடி கேட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு. என்னடா நான் என்ன எப்படி இருக்கேன், எனக்கே ஒரு மாதிரி கோவம் என் மேலே. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ